வணக்கம். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் குணால் கம்ரா அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டப் காமெடியன். அவர் ஒரு நகைச்சுவை நிகழ்ச்சி நடத்தார். அந்த நிகழ்ச்சியின் போது ஒரு பாட்டு பாடுறாரு. அந்த பாட்டில் ஜாடமடையா மகாராஷ்டிராவோட துணை முதலமைச்சராக இன்றைக்கு இருக்கக்கூடிய சிவசேனாவை இன்றைக்கு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஏக்நாத் சிண்டேவை விமர்சிச்சார். துரோகி அப்படிங்கிற பொருள்பட விமர்சிச்சார். அவர் அந்த பாடின பாட்டு சமூக வலைதளங்களில் தீயா பரவுது. அது சிவசேனா தொண்டர்கள் மத்தியில கொந்தளிப்பு ஏற்படுத்துது. கடைசியில் சிவசேனா தொண்டர்கள் எங்க நிகழ்ச்சி நடந்துச்சோ அந்த நட்சத்திர விடுதிக்கு போய் அதை அடிச்சு நோக்குறாங்க. அதே போல இந்த குணால் கம்ராவோட ஸ்டூடியோ அதையும் அடிச்சு நோக்குறாங்க. அதே போல அந்த மாநிலத்தோட முதலமைச்சராக இன்றைக்கு இருக்கக்கூடிய தேவேந்திர பட்னாவிஸ் அவர் சொல்றாரு, இந்த குணால் கம்ரா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு வலியுறுத்துறாரு. இப்படி மகாராஷ்டிரா அரசியல்ல இந்த குணால் கம்ராவோட அந்த பாடல் ஒரு புயலை கிளப்பியிருக்கு. ஆனா குணால் கம்ரா நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு விடாப்படியா துணிவோடு உறுதியோடு நிற்கிறார். அந்த குணால் கம்ரா கிட்ட சிவசேனா ஆதரவாளர் ஒருத்தர் அலைபேசியில கூப்பிட்டு மிரட்டுறார். அந்த மிரட்டுற அந்த ஒளி பதிவும் வெளில வந்திருக்கு. அதுல உன்னோட ஸ்டூடியோவை என்ன மாதிரி ஆக்கியிருக்கோன்னு பாரு, நாங்க நொறுக்கி போட்டுட்டோம், அதே போல நீ என் கையில கிடைச்சாலும் உன்னை நொறுக்கிடுவோம் அப்படின்னு அச்சுறுத்தல் விடுக்கிறாங்க. அது குணால் கம்ரா சொல்றாரு, நான் தமிழ்நாட்டில் இருக்கேன், முடிஞ்சா இங்க பாரு அப்படிங்கிறாரு. அந்த குணால் கம்ராவுக்கு நிகழ்த்தப்பட்டது அநீதி. அவரோட கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டிருக்கு. அவரோட கருத்துரிமைக்கு ஆதரவா நிற்கணும். அவருக்கு விடுக்கப்படக்கூடிய அச்சுறுத்தலுக்கும் மிரட்டலுக்கும் எதிராக நிற்கணும். மாற்று கிடத்தே இல்லை. நாமளும் அந்த கருத்துரிமைக்காக குணால் கம்ராவுக்காக பேசுவோம். இந்த குணால் கம்ராவுக்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் பேசுறாங்க. வரவேற்கத்தக்க அம்சம், மாற்று கிடத்தே இல்லை. அப்படி குணால் கம்ராவுக்காக பேசக்கூடிய இந்த பெருமக்கள் நேற்றைய தினம் சவுக்கு சங்கர் வீட்டில் நடந்த அந்த அநீதிக்கு தான் பேசுறாங்களான்னா பேசுறது இல்லை. ஒருபோதும் பேச மாட்டாங்க. குறிப்பா சென்னை பத்திரிகையாளர் மன்றம்னு ஒன்று இருக்கு. மிக அண்மையில தான் புதிய பொறுப்பாளர் பதவியேற்றாங்க. அந்த பத்திரிகையாளர் மன்றம் சார்பாக கிரிக்கெட் போட்டிலாம் நடந்தாங்க. அந்த பத்திரிகையாளர் மன்றம் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக, இல்ல சவுக்கு சங்கர் கூட விட்டுருங்களேன், இந்த சம்பவத்தை கண்டித்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்கா? யாராவது ஒரு பத்திரிகையாளர் வாய் தந்திருக்காங்களான்னா இல்ல. இன்னைக்கு இந்த பத்திரிகையாளர் மன்றத்துல பொதுச்செயலராக யார் இருக்கான்னா ஹசீப், அரண்சை ஊடகத்தில் இருக்கக்கூடிய ஹசீப். பத்திரிகையாளருக்குன்னா ஓங்கி குரல் கொடுப்பாரு. யாரு? ஹசீப். உடனடியாக அவங்களுக்காக களத்திறங்குவார். அந்த ஹசீப் இந்த விவகாரம் முடித்து வாய் திறக்கல. அவர் அங்க வைக்கக்கூடிய சென்னை பத்திரிகையாளர் மன்றமும் வாய் திறக்கல. ஏன் வாய் திறக்கலன்னா, ஹசீப்பு, நெல்சன் சேவியர் போன்றவங்க நீங்க பத்திரிகையாளர் மன்றத்துல பொறுப்புல இருக்காங்க. நல்லா உன்னிச்சு கவனிச்சு பார்த்தா இந்த பொறுப்புல இருக்கக்கூடிய எல்லாரும் பெரும்பான்மை திமுகவோட ஆதரவாளர்கள். இன்னைக்கு திமுகவுக்கு குடைச்சலை தரக்கூடிய ஆட்கள்ல இந்த சவுக்கு சங்கரும் ஒரு ஆள். சவுக்கு சங்கர்னா அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா குறிப்பா திமுக விமர்சிச்சு பேசினாலோ, கேள்வி கேட்டாலோ, அரசோட தவறுகளை சுட்டி காட்டினாலோ பிடிக்காது. அந்த வகையில பத்திரிகையாளர் மணியை பிடிக்காது, சவுக்கு சங்கரை பிடிக்காது, யாரையும் பிடிக்காது. நாம் தமிழக கட்சினா சுத்தமா பிடிக்காது. அப்ப சவுக்கு சங்கரை நம்ம இந்த நேரத்தில் அவருக்கு ஆதரவா பேசக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டு ஒட்டு மொத்தமா வாய் மூடி மௌனமா இருக்காங்க. வீட்டுக்குள்ள புகுந்து தாயாரை அச்சுறுத்தி மிரட்டி வீட்டு கதவை உடைச்சு உள்ள போய் வீடு முழுக்க மழை கழிவுகள், சாக்கடை கழிவுகள் எல்லாத்தையும் கொட்டி விட்டு அவர் தாயாரை ஆபாசமா பேசி தாயாரோட அலைபேசியை பிடுங்கி அதுல சவுக்கு சங்கருக்கு கூப்பிட்டு சவுக்கு சங்கருக்கு கொலை மிரட்டல் விட்டு, இது எல்லாமே காணொலி பதிவுகளாக இருக்குது. அவங்க வீட்டுக்கு போய் இந்த சாக்கடையை கொட்டுற காட்சி சிசிடிவி கேமரா மூலமா அது எடுக்கப்பட்டிருக்கு. அதே போல சவுக்கு சங்கருக்கு அந்த வீடியோ காலில் ஒருத்தன் மிரட்டுறான், அதுவும் காணொலி பதிவாக இருக்குது. அதே போல அவங்க எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அங்க போய் தர்ணா போராட்டம் போல சாலையில உட்காந்துக்கிட்டு பண்றாங்க. அப்புறம் நடந்து கொஞ்ச தூரம் போய் அவங்க கைது செய் சவுக்கு சங்கரை கைது செய் அப்படின்னு முழக்கம் போடுறாங்க. கீழ்ப்பாக்கம் காவல் ஆய்வாளர் கூப்பிட்டு, ஏமா நீங்க பாட்டுக்கு போய் அங்க சும்மா போராட்டம் பண்ணுவீங்கன்னு பார்த்தா வீட்டுக்குள்ள போய் தகராறு பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, வீட்டுல போய் எல்லாத்தையும் உடைச்சிருக்கீங்க அப்படின்னு கடிஞ்சு கொள்றாரு. அதாவது முற்றுகை போராட்டம் அப்படின்னு கிளம்பி போனாலே அவங்கள கைது பண்ணுவாங்க. ஏன்? தேவையில்லாத சட்ட ஒழுங்கு பிரச்சனைன்னு. ஆனா இவங்க வீட்டுக்குள்ள போய் தகராறு பண்ணிட்டு வீட்டை சூறையாடிட்டு வெளில வர்றாங்க. அவங்கள அங்கேயே அமைக்கி பிடிச்சு அவங்க மேல வழக்கு போட்டு சிறைப்படுத்திருந்தா
குறைந்தபட்சமான விதிகளை, சட்டத்தை இந்த அரசு பின்பற்றுதுன்னு எடுத்துக்கலாம். ஆனா அவங்க உள்ள சூறையாடிட்டு வெளில வந்த பிறகும் 3 மணி நேரம் அவங்க இஷ்டத்துக்கு உணவு விட்டு, போராட்டங்கிற பேர்ல அவங்க எல்லா கலவரமும் பண்ண விட்டு, கடைசியில அவங்கள பத்திரமா வீட்டுக்கு அனுப்பி வைக்குது காவல்துறை. காவல்துறை கண் முன்னாடியே போய் வீட்டுக்குள்ள போய் கலவரம் பண்ணிவிட்டு வெளில வந்து அவன் வீட்டுக்கு போயிட்டான். இன்னைக்கு வந்து பேசி கொண்டிருக்கிறப்ப மணி வந்து 6:45. இந்த நொடி வரைக்கும் அதில் தொடர்புடைய யாரையாவது கைது பண்ணியிருக்காங்களான்னு இல்லை. அவங்கெல்லாம் தலைமுறை ஆயிட்டாங்களான்னா இல்லை, அதுவும் இல்லை. இவங்க மேல வழக்கு போடப்பட்டிருக்கா, என்ன சட்டப்பூர்வம் நகர்வு இருக்கு, எதுவுமே தெரியல. சவுக்கு சங்கர் வந்து அவரோட கருத்து நிலையில, சார்பு நிலையில, அவரோட அரசியல் விமர்சனத்துல நமக்கு மாற்று கருத்துக்கலாம், மாற்று பார்வை இருக்கலாம். அது சவுக்கு சங்கரோ, கேபிள் சங்கரோ, இல்ல XYZ யாரானாலும் போட்டோம். ஒருத்தர் பேசிய கருத்துக்காக அவங்க வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சு தாயாரை மிரட்டுறதும், வீடு முழுக்க கழிவுகளை கொட்டி அசிங்கம் பண்றதும் ஒருபோதும் ஏற்பட்டதல்ல. இது கருத்துரிமை மீதான தாக்குதல். இது ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய கொடுஞ்செயல். அப்ப இந்த செயலை கண்டிச்சு, ஒருவேளை இதெல்லாம் அதிமுக ஆட்சி நடந்திருந்தா, அதிமுக ஆட்சியில வந்து வேலுமணி தங்கமணியை வந்து விமர்சிச்சு பேசி, அதுக்கு பதிலாக அவங்க இது போல சாக்கடை கழிவுகளை கொண்ட வீட்டுல கூட்டியிருந்தா உடனடியா வந்து திமுக பொங்கி தீர்த்திருப்பாங்க. பத்திரிகையாளர் மன்றம்லாம் வானத்துக்கு பூமிக்கும் கொதிச்சிருக்கும். அதே போல முதலமைச்சர் இன்னைக்கு ஸ்டாலின் ஆனா எதுக்கு தலைவரா இருந்தாருன்னா, அவரு சவுக்கு சங்கர் கூப்பிட்டு பேசியிருப்பார். நாங்கெல்லாம் இருக்கோம், தைரியமா இருக்கு அப்படின்னு பேசியிருப்பாரு. இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருப்பதால வாய் மூடி மௌனமா இருக்கிறாங்க. இந்த கலையபுரம் நடக்கிற சூழல சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்குது. பொதுவாக சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்குதுன்னா அந்த சமயத்துல தேவையில்லாத எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கணுங்கிறதுல கவனமா இருப்பாங்க. ஏன்னா அதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, சட்ட ஒழுங்கு சிக்கல் வந்துச்சுன்னா எதிர்கட்சிகள் வந்து சட்டமன்றத்தை எழுப்பும். அப்ப தேவையில்லாத ஒரு சங்கடம் ஏற்படுங்கிறதுனால கூடுமான அளவுக்கு தவிர்ப்பாங்க. ஆனா அப்படி எந்த தவிர்க்கிற வேலையில இந்த நொடி வரை அது தொடர்புடைய எந்த பொறுக்கிகளையும் இந்த திமுக அரசு கைது பண்ணங்கிற மூலமா நாம புரிஞ்சுக்க விரும்புறது, இந்த மாதிரி செய்யறத திமுக அரசு விரும்புது அப்படின்னு எடுத்துக்கலாம். உதாரணம் சொல்லணும்னா, இதே திமுக ஆட்சி காலத்துல கிருஷ்ணகிரியில வந்து தம்பி ஹிம்லர் பேசிக்கிட்டு இருந்தார் ஒரு பொதுக்கூட்டத்துல. அதுல மேடை ஏறி ஒரு திமுகவை சேர்ந்த ஒரு பொறுக்கி வந்து தகராறு பண்ண, அதுக்கு நாம் தமிழக கட்சி சார்பா புகார் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா இந்த நொடி வரை அவன் கைது செய்யப்படல, வழக்கும் போடப்படல. ஏன்னா அந்த அணுகுமுறையை திமுக விரும்புது. அதே போல சவுக்கு சங்கர் வீட்டுல இந்த சாக்கடை கழிவுகள் அள்ளி கொட்டப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதை வந்து திமுக அரசு விரும்புது. சவுக்கு சங்கர் வந்து சென்னை காவல் ஆணையர் அருண், செல்வ பிறந்தகை போன்றவங்களை குற்றம் சாட்டியிருக்காரு. இப்ப அந்த வழக்கு என்ன பண்றாங்க, வழக்கை வந்து காவல்துறையில வந்து சிபிசிஐடி பிரிவு விசாரிக்கட்டும் அப்படின்னு சங்கர் ஜிவால் வந்து உத்தரவிட்டிருக்காரு. இதே சிபிசிஐடி தான் வேங்கவேல் விவகாரத்தை விசாரிச்சு. அந்த வேங்கவேல்ல 3 ஆண்டு வரைக்கும் எந்தவித முன்னகரும் இல்லை. கடைசியில எந்த மக்கள் பாதிக்கப்பட்டாங்களோ, எந்த மக்கள் குற்றம் சுமத்தாங்களோ அந்த மக்களையே குற்றவாளியில கூண்டில் ஏற்றிட்டு வழக்க முடிக்க பார்க்குது. இப்ப இந்த சவுக்கு சங்கர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வீடு தாக்கப்பட்ட இந்த இதுல மிஞ்சி போனா இன்னும் ஒரு 4 நாள் இல்ல 1 வாரம் வந்து ஊடகங்கள்ல பேசு பொருளா இருக்கலாம், நமக்கு வந்து கவனத்தில் இருக்கலாம், நினைவுல இருக்கலாம். அதுக்கு பிறகு அடுத்த ஒரு சிக்கல் வரும், அதை நோக்கி போயிடுவோம். இன்னும் 1 மாசம் கழிச்சு இது நினைவிலே இருக்காது, நாம இதை கவனிக்கவே மாட்டோம். அப்ப அந்த சமயத்துல இந்த சிபிசிஐடி வந்து இந்த வழக்கை விசாரிக்கிறது என்ன முன்னேற்றம் வந்திருக்குன்னா, ஒரு முன்னேற்றம் வந்திருக்காது. நாடறியப்பட்ட, நாட்டில் எல்லாரும் பேசிய வேங்கவேல் எதிர்கட்சிகள் உட்பட எல்லாருமே பேசினாங்க. அந்த வேங்கவேலையே 3 ஆண்டு வரைக்கும் கிடப்பில் போட்டு கடைசியில பாதிக்கப்பட்டவங்களையே குற்றவாளினி தெரிஞ்சுட்டாங்க. இப்ப இதை பொறுத்த வரைக்கும் மிஞ்சி போனா இன்னமும் 1 வார காலம் தான் பேசு பொருளா இருக்கும், மக்கள் மனதில் வந்து நினைவுல இருக்கும். அதுக்கு பிறகு மக்கள் மறந்துடுவாங்க. அப்ப இது சிபிசிஐடி விசாரிக்குமே ஒழிய இதுக்கு எந்த தீர்வும் கிடைக்காது. இப்ப இந்த சமயத்திலே அவங்களை கைது பண்ணணும். ஆனா கைது பண்ண முன் வரல. இதுல செல்வ பிறந்தகை அவரால் தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதுல ஒரு அம்மா வந்து ஒரு பெண்மணி தான் இவங்களை வழி நடத்துறாங்க. துப்புரவு பணியாளர்கள் போர்வையில வர்றவங்களை எல்லாரையும் வழி நடத்தி ஒருங்கிணைச்சு கொண்டு வர்றது ஒரு அம்மா, வாணிஸ்ரீ செல்வகுமார் என்னமோ அந்த அம்மா பேர். அந்த அம்மா யாருன்னா செல்வ பிறந்தகை ஆதரவாளர். செல்வ பிறந்தகை வந்து முன்பே சொன்னது போல, காணொலி சொன்னது போல கழிவுநீர் வாகனங்கள் வாங்குறதுல ஊழல் பண்ணியிருக்காருன்னு சவுக்கு சங்கர் குற்றச்சாட்டு வச்சிருந்தார். அதுக்கு வந்து பழிவாங்க விதமா தான் செல்வ பிறந்தகை இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சவுக்கு சங்கரை குற்றச்சாட்டுறாரு. சவுக்கு சங்கர் வந்து இந்த செல்வ பிறந்தகையும் அருணையும் குற்றஞ்சாட்டுறாரு. அது குறித்து செல்வ பிறந்தகை பேசுறப்ப அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுறாரு.
எனக்கு இதுல சம்பந்தம் இல்லை, சவுக்கு சங்கர் ஒரு வேலை பார்க்குறாரு, அவருக்கு வேண்டியவரை வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக கொண்டு வரதுக்கு அவர் வேலை பார்க்குறாரு அப்படின்றது. யாருன்னா சவுக்கு சங்கரோட உறவினர் சசிகாந்த் செந்தில். சசிகாந்த் செந்தில் இந்த சம்பவத்தை கண்டிச்சிருந்தார். சவுக்கு சங்கரோட கருத்துக்கள் எனக்கு உடன்பாடு கிடையாது, நான் கருத்துக்களை ஏற்கிறது கிடையாது, அதில் எனக்கு முரண் இருக்கு, மாறுபாடு இருக்கு, ஆனா இந்த சம்பவம் வந்து ஏற்படுதல்ல அப்படின்னு கண்டிச்சிருந்தார். இந்த சசிகாந்த் செந்தில வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக கொண்டு வரதுக்கு சவுக்கு சங்கர் வேலை பார்க்கறான்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையோட போக்கே வந்து மடைமாற்றாரு செல்வ பிறந்தகை. இப்படி போய் கொண்டிருக்கு. இது குறித்து இப்ப வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் குணசேகரன், ஜென்ராம், செந்துவேல், அவனை சொல்லவே தேவையில்லை, இந்த ஜீவசகாப்தன், ஹசீப், ஒருத்தர் வாய் திறக்கல. குறிப்பா சன் நியூஸ் குணசேகரன் நடத்தக்கூடிய ஊடகம், அதுல இது குறித்து ஒரு செய்தி கூட வரல. எப்படியாவது திமுக காப்பாத்த அவ்வளவு முயற்சி பண்றாங்க. இன்னைக்கு காலையில பார்த்தா, காலையில வந்து 8 இடத்துல வந்து வழிப்பறி, காலையில ஒரு 2 மணி நேர இடைவெளியில 8 இடத்துல வழிப்பறி நடக்குது தமிழ்நாட்டோட தலைநகரத்துல காலை வேளையிலேயே. ஏன்னா தமிழ்நாட்டோட சட்ட ஒழுங்கு அவ்வளவு லட்சணத்துல இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, சவுக்கு சங்கரன் சொல்றாருன்னா, இதெல்லாம் ஸ்டாலினுக்கு தெரியாதுங்க, எப்படின்னா நடக்கிறது ஸ்டாலினுக்கு தெரியாதுங்கிறது. இது எவ்வளவு பெரிய அபத்தம். அப்ப எதுவுமே தெரியாம ஒருத்தர் வந்து நிர்வாகம் பண்றாரு, நிர்வாகத்தோட தலைமையில் இருக்காருன்னா இது கொடுமையிலும் கொடுமை இல்லையா? அப்ப ஒரு கையாளாத அரசு, அவர் வந்து ஸ்டாலினுக்கு சம்பந்தம் இல்லை, ஸ்டாலின் வந்து இதெல்லாம் தெரியாம இருக்காரு அப்படின்னு சொன்னாலும் இதுக்கெல்லாம் நேரடி பொறுப்பு, தார்மீக பொறுப்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின். கருத்துரிமை ஜனநாயகம் என்று பேசிவிட்டு ஒரு பத்திரிகையாளர் வீட்டில் அத்துமீறி நுழைஞ்சு இந்த ரவுடித்தனத்தை, அந்த போலித்தனத்தை பண்ணுவாங்க. அதை அந்த அரசு கண்டும் காணாது போகும் என்றால் இது ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாது. எப்போதும் அண்ணன் சீமானவர்கள் வந்து பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நிற்பாங்க. அரசியல் மாறுபாடுகளை தாண்டி, கருத்து வேறுபாடுகளை தாண்டி, அரசியல் மாற்றங்களை தாண்டி யார் பாதிக்கப்பட்டாலும் அவங்களுக்கு ஆதரவாக கொண்டு நிற்பாங்க. அந்த வகையில சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக அறிக்கை கொடுத்துருக்காங்க. சவுக்கு சங்கர்கிட்ட பேசி தனது ஆதரவு குரலையும் தனது ஆறுதலையும் சொல்லியிருக்காங்க. நாங்க தொடர்ந்து நிற்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த காலங்களில் சவுக்கு சங்கர் மிக கடுமையாக நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானை விமர்சித்த போது கூட சவுக்கு சங்கருக்கு ஒரு அநீதினப்ப உடனடியாக அண்ணன் சீமான் வந்து அறிக்கை கொடுத்தாங்க. அதே போல தற்போதும் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக குரல் எழுப்பியிருக்காங்க. சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் அவரோட வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க, நான் இருக்கக்கூடிய வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க, அலுவலகம் இந்த மாசத்துல காலி பண்ணணும், அதனால எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு யாரும் இடம் தர மாட்டேங்கிறாங்க, அப்ப வந்து நான் ஒட்டுமொத்தமா அந்த சவுக்கு ஊடகத்தை நான் மூட போறேன், நான் மற்ற ஊடகங்களில் போய் பேசிட்டு போறேன், இனி தனியார் ஊடக நடத்தல அப்படிங்கிறாரு. அதாவது அவரோட கருத்துல நமக்கு ஏற்பு நிலை இருக்கு, ஆதரவு நிலை இருக்கு, அதை கடந்து அவர் கருத்தை பேசுவதற்கான ஜனநாயக உரிமையை நாம பெற்றுத்தரணும். அதான் சொல்றாங்கல்ல, உன் கருத்தோடு நான் 100 விழுக்காடு முரண்படுவேன், மாறுபடுவேன், சண்டையிடுவேன், ஆனா அந்த கருத்தை பேசுவதற்கான சுதந்திரத்தை பெறறதுக்கு நான் எப்பாடுபட்டாவது போராடுவேன். அதுதான் ஜனநாயகம், அதான் கருத்துரிமை, அதான் கருச்சுதந்திரம். ஆனா இங்க 1000 மாறுபாடு இருக்கலாம், 1000 குறைபாடு இருக்கலாம் சவுக்கு சங்கர் மீது. இங்க செந்தில்வேலுங்கிறவன் ஒரு ஆள் வந்து அவன் வந்து குரலற்றவனின் குரலா ஒடிக்கிறேங்கிறான். ஆனா திமுகவை மேடல ஏறி திமுகவுக்கு ஆதரவா ஓட்டு கேட்கிறேன். அவனை பத்திரிகையாளர் ஏற்பாங்க, சவுக்கு சங்கர் ஏற்க மாட்டாங்களா? இதே சவுக்கு சங்கர் திமுகவுக்கு ஆதரவாக பாஜகவுக்கு எதிராக பேசிய போது மூத்த பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் பதிலடி அப்படின்னு முரசொலியில கற்ற வந்திருக்கு. திமுகவுக்கு ஆதரவாக பேசினா சவுக்கு சங்கர் பத்திரிகையாளர், திமுகவுக்கு எதிராக பேசிட்டாருன்னா ஒரு புரோக்கர். இது ஒரு முத்திரை குத்துறது. இப்ப இதுல வந்து சவுக்கு சங்கரோட பின்புலம், அவரோட கருத்து நிலை அதெல்லாம் தேவையில்லை. சவுக்கு சங்கருக்கு இழைக்கப்பட்டது அநீதி. அவர் வந்து கருத்தை பேச முடியல, எனக்கு சுதந்திரம் இல்லை, நெருக்கடி தர்றாங்க, எங்கேயும் வீடு தர மாட்டேங்கிறாங்க, எங்கேயும் அலுவலகம் தர மாட்டேங்கிறாங்க, காரணம் திமுக அரசோட காவல்துறை நெருக்கடி கொடுத்து இந்த வேலையை செய்யுது அப்படிங்கிறது. இது உண்மையிலே ஒரு துயரம், ஒரு பேரவலம். இந்த நிலை வந்து வரக்கூடாது. தமிழ்நாட்டில் வந்து எமர்ஜென்சி காலத்துல கூட தமிழ்நாட்டில் சுதந்திரமான வாய்ப்புகள் இருந்துச்சு, மற்ற தலைவர் பெருமக்கள்லாம் தமிழ்நாட்டில் வந்து தங்கினாங்க அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் 1000 முரண் இருந்தாலும் 1000 மாறுபாடு இருந்தாலும் சவுக்கு சங்கருக்கு அவர் கருத்தை பேசுவதற்கான பொது வெளியில் வாய்ப்பு இல்லைங்கிறது ரொம்ப கொடுமையான ஒண்ணு. அதனால இந்த இடத்துல அம்பலப்பட்டது வெறுமனே திமுக மட்டுமல்ல, கருத்துரிமை, கருத்து சுதந்திரம், ஜனநாயகம் என்று பேச்சு தெரிந்த, முற்போக்கு என்கிற வேடத்துல தெரிஞ்ச இந்த போலி கபடதாரிகளும் தான் இந்த சம்பவத்துல ஒட்டுமொத்தமா அம்பலமாயிருக்கு.